ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த மாதிரி கேர்ள் பேபிஸோட இந்த மாதிரி ஃப்ராக்ஸ்லாம் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். அதை வந்து நம்ம கொஞ்சம் சின்னதானதுக்கப்புறம் பழசானதுக்கப்புறம் அப்படியே தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த நெட்டட் கிளாத் வந்து நம்மளுக்கு ரொம்பவே நிறைய விஷயத்துக்கு யூஸ் ஆகும். அது எப்படிலாம் நம்மளுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு 10 டிப்ஸ் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்த 10 டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 1 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃப்ராக் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ராகில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ்லாம் வந்துட்டு அங்கங்கே வந்துட்டு ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. அந்த ஃப்ளவரை நம்ம வந்து இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃப்ராக்ஸில் இந்த மாதிரி நிறைய பெரிய பெரிய பூவாக கூட வச்சு டிசைன் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லாம் தூக்கி போடாமல் இந்த மாதிரி டிக்டாக் கிளிப் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கிளிப்புக்கு மேலே இந்த மாதிரி வந்து பெவி பாண்டோ இல்லை வேறு ஏதாவது பெவிக்குக்கோ அந்த மாதிரி போட்டுட்டு இந்த ஃப்ளவர்ஸ் வந்து அந்த இடத்துல ஒட்டி விட்டோம்னா நம்மளுக்கு வந்து குட்டி பாப்பா அவங்களுக்கு வந்து அழகாக வந்துட்டு கிளிப்பு வைக்கும் போது ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா இந்த பூவோடு சேர்த்து நம்ம வைக்கும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த மாதிரி சைடில் வந்து இழுத்து கட்டுறதுக்காக நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ரோப் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த ரோப் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணோடனே ஒரு பக்கம் ஓப்பனில் இருக்கும், ஒரு பக்கம் வந்து க்ளோஸில் இருக்கும். அந்த க்ளோஸில் இருக்கிறத வந்து கட் பண்ணோம்னா அதாவது எண்டிங்கில் கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து அதுவும் ஓப்பன் ஆயிரும், 2 சைட்லையும் ஓப்பன் ஆகிற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மாஸ்கில் இருக்க எலாஸ்டிக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு இந்த மாதிரி சேஃப்டி பின்னை வந்துட்டு அதுக்குள்ளே போட்டு நம்ம வந்துட்டு இந்த ஒரு பக்கத்தை வந்து கையில் பிடிச்சிக்கோங்க. இன்னொரு பக்கம் வந்து நம்ம பின் போட்டிருக்கோம்ல, அதை வந்து அந்த ரோப்புக்குள்ளே உள்ளே விட்டுக்கலாம். ஒரு எண்டுலேருந்து இன்னொரு எண்டு வழியாக வர அளவுக்கு நம்ம வந்துட்டு விட்டுக்கலாம். இப்போ விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் இன்னொரு கையில் வந்து இன்னொரு எலாஸ்டிக் பிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதையும் அப்படியே பிடிச்சிட்டு இதையும் பிடிச்சி நம்ம வந்து ரெண்டுத்தையும் சேர்த்து ஒன்றா வச்சு முடி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் பிடிக்கலைன்னா நம்ம இந்த மாதிரி சுருக்கும் போது நம்மளுக்கு மறுபடியும் இந்த இதுவும் உள்ளே சேர்ந்து போயிடும். இன்னொரு பக்கம் பிடிச்சிக்கோங்க கண்டிப்பாக. பிடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து நாட் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு நம்மளுக்கு வந்து 2 பக்கமும் ஓப்பனாக இருக்கும் பார்த்தீங்களா, இந்த எண்டிங்கும் அந்த எண்டிங் ஒரு எண்டிங்குள்ளே இன்னொரு எண்டிங்கை வந்து உள்ளே விட்டுட்டு இந்த மாதிரி கையூசியை வச்சு நம்ம வந்துட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ஃபுல்லாக சுற்றி வந்து மறுபடியும் அதே இடத்துக்கே வர மாதிரி இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த கிளாத்தை. இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து எண்டிங்கில் வந்து இந்த மாதிரி நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்க நூலை வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம்னா நம்மளுக்கு அழகான ஒரு ரப்பர் பேண்ட் வந்து கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாக நெட்டட் கிளாத் வர மாதிரி நான் கட் பண்ணிக்கிறேன். இந்த ட்ரெஸ் வந்து பிங்க் கலராக இருக்கிறதுனால, லைட் பிங்காக இருக்கிறதுனால வீடியோக்கு அந்தளவுக்கு வந்துட்டு தெரியல. ஆனால் டிப்ஸ் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து உங்கள் ட்ரெஸ்ஸில் வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இந்த மாதிரி குட்டி சோப்பானதுக்கப்புறம் தூக்கி போட்டுருவோம். அந்த மாதிரி தூக்கி போடாமல் இந்த நெட்டட் கிளாத் கட் பண்ணோம் பார்த்தீங்களா, அதுக்குள்ளே வச்சுட்டு நம்மளுக்கு அது சென்டராக வச்சுட்டு எல்லா சைடுமே வந்து கரெக்டாக வந்து ஈவனாக வர மாதிரி இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நம்ம ரப்பர் பேண்ட் வந்துட்டு செஞ்சதுக்கு ஒன்று கட் பண்ணிவிட்டு இன்னொரு எலாஸ்டிக் இருக்கும் பார்த்தீங்களா, அதையே நான் வந்து வச்சு கட்டிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நூலை வச்சு கூட கட்டிக்கோங்க. இப்போ வந்து நம்ம கட்டி முடித்ததுக்கப்புறம் நம்ம எக்ஸ்ட்ரா அந்த கிளாத் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு எந்த அளவுக்கு கிளாத் எக்ஸ்ட்ரா வேணுமோ அந்த அளவுக்கு விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்களா, நம்ம ஹேண்ட் வாஷ் மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அப்படியே குட்டி சோப்பை வந்து பிடிச்சி கை கழுவுறதுக்கு அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண முடியாது. இப்போ இதில் இருக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே ஹோல்டு பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ டிப்ஸ் நம்பர் 4 பார்க்கலாம். இப்போ இந்த ஃப்ராக் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ராக்கில் இந்த மாதிரி பாடி பார்ட்டும் ஸ்கர்ட் பார்ட்டும் வந்துட்டு ஜாயின் பண்ணியிருப்பாங்க இல்லை, அந்த ஃப்ளீட் வச்சு வந்துட்டு ஸ்கர்ட் பார்ட்டில் வந்துட்டு இது பண்ணியிருக்காங்க. அதை வந்து கட் பண்ணிக்கலாம். பேக் சைடில் வந்து ஜிப் வச்சுருக்காங்க. அந்த ஜிப்பு வந்து தனியாக பிரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ ஜிப்பையும் வந்து தனியாக பிரித்து எடுத்தாச்சு. இந்த கீழே ஸ்கர்ட் பார்ட்டையும் நம்ம வந்து கட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி லைனிங்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சேட்டன் கிளாத்து, அதுக்கப்புறம் இந்த மாதிரி நெட்டட் கிளாத்து வந்துட்டு 3 பீஸாக நம்மளுக்கு வந்து கிடைக்கும். நெட்டட் கிளாத் பார்த்திங்கன்னா இப்போ நிறையா வந்து கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். இப்போ வந்து இந்த மாதிரி 2 ஃபோல்டிங்கில் இருக்குது. அதே மாதிரியே வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு வந்து கட் பண்ணிக்கலாம். ஹைட்டு பார்த்திங்கன்னா வந்து அதாவது ட்ரெஸ் சைஸே பார்த்திங்கன்னா குட்டி சைஸுன்றனால ஹைட்டே அவ்வளோதான் வந்திருக்கு. அதுக்கப்புறம் 3 சைட்ஸுமே வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் ஒரு சைடு மட்டும் ஓப்பனாக விட்டுருங்க. அந்த ஒரு சைடு ஓப்பனாக விட்ட சைடில் இந்த மாதிரி ஒரு 2 ஃபோல்டிங் பண்ணி நீங்கள் வந்து அதையும் வந்துட்டு ஃபுல் சர்க்கிளுக்குமே ஸ்டிச் பண்ணிவிட்டு வந்துடுங்க. நீங்கள் வந்து மிஷின் இல்லைங்கும் போது கை தையல் கூட நம்ம ஓட்டு தையல் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு வந்து ராங் சைடில் இருந்துச்சு, இப்போ வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கப்புறம் இந்த எண்டிங் நம்ம 2 சைட்லேயுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த 2 சைடும் அந்த 2 சைடில் லைட்டாக வந்துட்டு கிளாத்தை தூக்கி பிடிச்சி வெளிப்பக்கம் இருக்கிற கிளாத்து மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
கட் பண்ணி முடிச்சுட்டு இந்த மாதிரி வந்து உள்ளன் த்ரெட் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட லென்த்துக்கு உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு 2 பீஸ் எடுத்துக்கோங்க. அதில் வந்து சேஃப்டி பின் போட்டுட்டு நம்ம கட் பண்ணோம் இல்லை இப்போ 2 சைட்லேயுமே அதில் வந்து ஒரு சைடில் இருந்து அப்படியே மறுபடியும் அதே சைட்லேயே சுற்றி அப்படியே ஃபுல் சர்க்கிளுக்கும் சுற்றிட்டு நம்ம எந்த சைடில் உள்ளே விட்டோமோ அதே சைட்லேயே வெளியே வர மாதிரி இந்த மாதிரி நம்ம வந்து நூலை வந்து வெளியே எடுத்துக்கலாம். இப்போ இந்த சைட்லேருந்து நம்ம வந்துட்டு போட்டோம் பார்த்திங்களா, அதே மாதிரியே இன்னொரு நூலை அந்த சைடில் போட்ட மாதிரி இந்த சைடு ஹோல் இருக்கும் பார்த்திங்களா, இந்த சைடு கட் பண்ணோம்ல அது வழியாக போய் மறுபடியும் அதே ஹோல் வழியாக நம்மளுக்கு வந்து வெளியே வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த சுருங்கி இருக்கிறத வந்து அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நீட்டான ஒரு பேக் வந்து கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம 2 சைட்லேயும் பிடிச்சி இழுத்தோம்னா நம்மளுக்கு நீட்டாக சுருக்கு பை மாதிரி நம்மளுக்கு வந்து சுருங்கிக்கும். மறுபடியும் நம்மளுக்கு வேணுங்கும் போது இப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், மறுபடியும் வந்து சுருக்கிக்கலாம். ரொம்பவே ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இதை வந்து நம்ம வெஜிடபிள் போட்டு வைக்கிற பேக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் தக்காளி வந்து பார்த்திங்கன்னா 1 kg இருக்கும், அந்த அளவுக்கு வந்து குவான்டிட்டிலேயே நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ பெருசு தேவையோ அந்த அளவுக்கு வந்து கிளாத் வச்சு மெஷர் பண்ணி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 5 பார்க்கலாம். இப்போ அதே மாதிரியே 2 இதாக இருக்கும் போதே நான் வந்து தேவைங்கிற அளவுக்கு டிஸ்டன்ஸில் வந்து கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஜிப் வந்து அதில் வந்து பிரித்து வச்சோம் பார்த்திங்களா, அந்த ஜிப் வந்து எந்த அளவுக்கு அகலம் இருக்குதோ அந்த அளவுக்கு வர மாதிரி நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். லென்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கட் பண்ணிக்கோங்க. ஆனால் அகலம் பார்த்திங்கன்னா இந்த ஜிப் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதோ அவ்வளோ தூரத்துக்கு தான் நம்ம அகல வச்சு ஆகணும். இப்போ வந்து அந்த கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த ஜிப்போட ரைட் சைடை வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பிட்டு அதுக்கு மேலே ஒரு பரிமாணம் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு அந்த மாதிரி போட்டு எடுக்கிறது எதுக்குன்னா, ஜிப்பை வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நம்மளுக்கு வந்து இருக்கும். இப்போ 2 சைட்லையுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீட்டாக நம்மளுக்கு வந்து ஜிப் ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து ஒரு கிளாத்துக்கு மேலே இன்னொரு கிளாத் வந்து இப்போ வந்து ராங் சைடு வந்து இப்போ வெளிப்பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி 3 கார்னர்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ மெயினாக வந்து இந்த ஜிப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த 2 சைடுக்குமே நல்லா 2-3 ஸ்டிச் வர மாதிரி ஸ்ட்ராங்காக போட்டுக்கோங்க. நம்மளுக்கு ஜிப் வந்து வெளியே வராத வந்துட்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஜிப்பை ஓப்பன் பண்ணி அந்த வழியாக வந்து நம்ம ரைட் சைடாக வெளியே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணது வந்து உள்பக்கமாக போகிற மாதிரி. இப்போ வந்து இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள் ஆர்கனைசராக தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். இது முன்ன வந்து நம்ம சுருக்கு பை மாதிரி செஞ்சோம். இது வந்து ஆன்லைன்லேயே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது ஜிப் வச்சு. 2ல் எது உங்களுக்கு ஓகேன்ற மாதிரி இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 6 பார்க்கலாம். இந்த மாதிரி 2 பீஸாக இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு வச்சுட்டு இதுக்கு மேலே வந்து இந்த லென்த் வந்து ஹைட்டு பார்த்திங்கன்னா இந்த ட்ரெஸ்ஸோட ஹைட்டே இவ்வளோ தான் இருக்குது. நம்மளுக்கு லென்த்து வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ ஹைட் எந்த அளவுக்கு உங்களுக்கு ட்ரெஸ் இருக்குதோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் லென்த்து கொஞ்சம் ஹைட்டு கம்மியாகுதுன்னு லென்த்து கொஞ்சம் கூட விட்டு நான் வந்து கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து 3 சைட்ஸ் ஒரு சைடு மட்டும் ஓப்பன் விட்டுட்டு மீதி 3 சைட்ஸுமே இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நம்ம வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிக்கலாம். திருப்பினதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு, ஒரு பக்கம் மட்டும் ஓப்பனாக. இப்போ வந்து இதுக்குள்ளே வந்து இந்த மாதிரி பருப்பு ரேஷன் கடையில் பருப்பு வந்து கோதுமை அந்த மாதிரிலாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அதெல்லாம் நம்ம காய வைப்போம். நம்ம கடையில் வாங்குறதுமே வந்து வண்டு விழுகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி பருப்பு சில ஐட்டம்ஸ்லாம் காய வச்சு நம்ம எடுத்து வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இதெல்லாம் இதில் போட்டு காய வச்சுக்கலாம். இப்போ வந்து இந்த சைடு ஓப்பனாக இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல நீங்கள் ஜிப் வச்சும் ஸ்டிச் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி வந்துட்டு ஒரு 3-4 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி அதுக்கு மேலே வந்து ஏதாச்சும் வெயிட்டாக இருக்கிற திங்ஸ் வச்சுட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த இது வெளியே வரவே வராது. இந்த மாதிரி நம்ம வந்து காய வைக்கும் போது நம்மளுக்கு வந்து காக்கா குருவி வாய் வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. வாய் வச்சு வெளியே சதறி அந்த மாதிரி வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பே இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். இதை வந்து மறுபடியும் நம்ம வந்து எடுக்கிறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி பிடிச்சி தூக்கணும்னா நம்ம ஒரு இடத்துல கலெக்ட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ரோல் பண்ணிவிட்டு நம்ம கவர்லையோ இல்லை பாக்ஸ்லையோ இது பண்ணுறோமோ அதுக்குள்ளே வந்து இது மாதிரி வச்சு அப்படியே கொட்டி விட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக வந்துட்டு வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 7 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி 2 ஃபோல்டிங்கில் இருக்கிற மாதிரி நான் வந்துட்டு ஒரு கிளாத் தான் நான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் தேவைங்கிற டிஸ்டன்ஸ்க்கு வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இந்த லென்த்தும் ஹைட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு வந்து தேவைப்படுதோ அந்தளவுக்கு தான் நீங்கள் இது பண்ணிக்கணும். இப்போ வந்து 2 சைட்லேயும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு அதுக்கு ஆப்போசிட் இந்த மாதிரி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மீதி 2 சைடும் ஓப்பனாக இருக்கிற மாதிரி இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து 1 மீட்டரே வந்து 15 இல்லைன்னா 20 அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வாங்கி வச்சுட்டிங்கன்னா நிறைய விஷயத்துக்கு உங்களுக்கு யூஸ் ஆகும். இப்போ வந்து இந்த மாதிரி எலாஸ்டிக் வந்து இப்படி இழுத்து பிடிச்சி இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இழுத்து பிடிச்சி வந்துட்டு ஃபுல் சர்க்கிளுக்குமே வர மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்குவோங்க. இப்போ பாருங்கள், ஸ்டிச் பண்ணியாச்சு. எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துல வந்து ஃபினிஷ் ஆகிற மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இழுத்திங்கன்னா நல்லா அழகாக வந்துட்டு இழுத்து நம்மளுக்கு வந்துட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இந்த எலாஸ்டிக் வெளியே தெரியக்கூடாது அப்படின்னீங்கன்னா ஒரு 2 ஃபோல்டு பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி வாப்பாடு இருக்கிற மாதிரி ஒரு பாத்திரம் தான் நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மேலே இந்த நம்ம ஸ்டிச் பண்ண பார்த்திங்களா அந்த எலாஸ்டிக் வச்சு அதை வந்து இப்படி போட்டு விட்டுட்டா நம்மளுக்கு அழகாக ஃபிட் ஆகிக்கும். நம்ம அப்படியே அந்த பாத்திரத்தையே தூக்குனா கூட நம்மளுக்கு வந்து கழண்டு வராது. இப்போ வந்து நான் சென்டரில் வந்து ஏதாவது ஃப்ரூட்ஸ் வந்து கட் பண்ணிவிட்டு பாதி வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் உள்ளே வச்சுட்டு இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பிடிச்சி சென்டரில் பிடிச்சிட்டு நம்ம வந்து நீங்கள் ஏதாச்சும் ரப்பர் பேண்டு அந்த மாதிரி நூல் அந்த மாதிரி இருந்தாலும் கட்டிக்கோங்க. நான் வந்து இப்போ நம்ம செஞ்சோம் பார்த்திங்களா ரப்பர் பேண்டு, அந்த ரப்பர் பேண்டையும் நான் வந்து போட்டு விட்டுக்கிறேன். இப்போ போட்டு விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான ஒரு ஃப்ரூட்ஸ் ஆர்கனைசர் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நெட்டட் கிளாத்தில் வந்து கிடச்சிருச்சு. நம்ம வந்து ஈஸியாக வந்து இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 8 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஃபுல் நெட்டடாக இருக்கிற மாதிரி கிளாத் வந்துட்டு நான் 2 வந்து பத்தாதுன்றதுக்காக 2 கிளாத்தையும் வச்சு நம்ம ஜாயின் பண்ணி பெருசாக அகலமாக நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து இந்த மாதிரி தாம்பூலத்தை வந்து திருப்பி பேக் சைடில் திருப்பி போட்டுட்டு தாம்பூலத்தை சுற்றி ஒரு 2 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஃபுல் சர்க்கிளுக்கும் அதே மாதிரியே சர்க்கிளாக வர மாதிரி அந்த தாம்பூலம் எப்படி சர்க்கிளாக இருக்குதோ அதே மாதிரி சர்க்கிளாக நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம சர்க்கிள் ஷேப் வர மாதிரி கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த எலாஸ்டிக் வந்து இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து ஃபுல் சர்க்கிளுக்கு வர மாதிரி இந்த மாதிரி இழுத்து வந்து எலாஸ்டிக் வந்து இழுத்து பிடிச்சி அப்படியே வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அழகாக வரும். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியாச்சு ஃபுல்லாகவுமே. இப்போ வந்து நான் இதை 2 மடிப்பு மடித்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்திங்களா 2 மடிப்பு மடித்து அந்த மாதிரி மடித்து ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ வந்து இது தாம்பாளத்தை சுற்றி இந்த மாதிரி போட்டு விட்டுக்கலாம். இப்போ போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து எல்லா சைடுமே வந்து செட் ஆகிக்கிச்சு. நம்மளே எடுக்கிற வரையும் அதுவே பறந்து போகவே போகாது. இந்த மாதிரி பருப்புலாம் கொஞ்சமாக இருக்கிற டைமில் இந்த மாதிரி தாம்பாளத்தில் பெரிய அகலமாக இருக்கிற பிளேட்டில் வச்சு நம்ம வந்து காய வைப்போம். அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி காக்கா குருவி அப்படி இல்லைன்னா டஸ்ட்டெல்லாம் வந்துட்டு அப்படியே நம்ம வந்து டெரஸில் தான் வச்சு காய வைப்போம். அங்கே இருக்கிற டஸ்ட்டெல்லாம் வந்து படாமல் இருக்கிறதுக்காக குப்பையெல்லாம் வந்து மேலே இதில் உள்வாகாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுக்கலாம். நம்மளுக்கு வந்து குப்பையெல்லாம் வந்து படாமையும் இருக்கும். நம்மளுக்கு வந்து காக்கா குருவி வாய் வச்சாலும் செதறாமையும் இருக்கும். நம்மளுக்கு வந்து நீட்டாக வந்துட்டு வெயிலையும் காஞ்சி நம்மளுக்கு வந்துடும். இது நல்லாவே டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நீட்டாகவும் வெயிலில் காஞ்சி வந்துடும். கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியும் ட்ரை பண்ணலாம். இப்போ வந்து டிப்ஸ் நம்பர் 9 பார்க்கலாம். அப்படி இல்லை இந்தளவுக்கு எங்களால் வேலை செய்ய முடியாதுங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி கவரில் காய வச்சிங்கன்னா, அதாவது நம்ம வந்துட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் இல்லைனா ஏதாச்சும் ஒரு கவரில் அந்த மாதிரி இல்லைனா கிளாத்தில் வந்து இந்த மாதிரி காய வைப்போம் பார்த்திங்களா, அந்த மாதிரி டைமில் இந்த நெட்டட் கிளாத்தை அதுக்கு மேலே அப்படியே அந்த பருப்பை ஏதோ காய வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு விரித்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து 4 கார்னர்ஸ்லேயும் ஒரு வெயிட்டாக இருக்க பொருளை இந்த மாதிரி வச்சு விட்டுட்டோம்னா கூட நம்மளுக்கு வந்து எந்த ஒரு காக்கா குருவி வாய் வைக்கிறதோ இல்லை ஏதாவது டஸ்ட்டு வந்து படுறதோ குப்பை வந்து மேலே வர்றதோ வந்து நம்மளுக்கு விழுகாமல் இருக்கும். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு வந்து இந்த கிளாத்தோட ஹைட்டை அப்படியே நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ஹைட்டே குட்டியாக தான் இருக்குது, அதனால் ஹைட் அப்படியே எடுத்துக்கிட்டேன். லென்த்து வந்து பார்த்திங்கன்னா இது நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தேவையளவுக்கு வந்துட்டு நான் லென்த் எடுத்துக்கிட்டு இப்போ நான் எப்படி மடக்கி வச்சேனோ அந்த மாதிரி மடக்கிட்டு இந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் ஏன் பிளாக் கலரில் ஸ்டிச் பண்ணுறேன்னா இந்த கிளாத்தே அந்தளவுக்கு வீடியோக்கு விசிபிளாக தெரியல, அதனால வந்து ஸ்டிச் பண்ணுறதாச்சும் வந்துட்டு கரெக்டாக தெரியணுன்றதுக்காக இந்த மாதிரி நான் வந்து பிளாக்கில் ஸ்டிச் பண்ணேன். இப்போ எப்படி நம்ம வந்து பசங்களுக்கெல்லாம் பேண்ட் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா மடக்கி விடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஃபுல் லென்த்துக்குமே வந்து மடக்கி விட்டுட்டு கொஞ்சம் மட்டும் இந்த அளவுக்கு விட்டுட்டு கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி வந்து கிடச்சிருச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்கிறத வந்து இந்த மாதிரி அப்படி சுருக்கி பிடிச்சி நம்ம வந்து முடி போட்டுக்கலாம். நம்ம ஒரு முடி போடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி முடி போட்டுக்கலாம். எண்டிங்கில் முடி போட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறது கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நம்மளுக்கு அந்த முடி வந்து உள்ளே போகிற மாதிரி நம்ம வந்து ரைட் சைடு வெளியே வர மாதிரி நம்ம வந்து திருப்பிட்டு நம்ம வந்து செஞ்சு வச்சோம் பார்த்திங்களா, அது உள்ளே வந்து இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இந்த பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதை வந்து அப்படியே உள்பக்கமாக திணிச்சு விட்டு இந்த பக்கமாக நம்ம முடிச்சு போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அந்த பக்கம் வர மாதிரி இப்படி பிடிச்சிக்கலாம். அந்த உள்பக்கமாக சொருகி விட்டோம் பார்த்திங்களா ஓப்பன் சைடு, அந்த சைடும் இதுக்குள்ளே சேர்த்து வர மாதிரி பிடிச்சிக்கிட்டு இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ரேண்டமாக வந்துட்டு எல்லா சைட்லேயுமே ஸ்டிச் பண்ணி விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஓப்பனே ஆகவே ஆகாது. எப்பயுமே நம்மளாம் வந்துட்டு கழட்டுனா மட்டும்தான் ஏதாச்சும் வந்துட்டு இது பண்ணி கழட்டுனா மட்டும்தான் ஓப்பன் ஆகி வரும். இப்போ நம்ம என்ன ரெடி பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு நார் தான் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த நார் குட்டீஸ்க்கு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற நார் வந்து குட்டீஸ்க்கு இது பண்ணோம்னா ரொம்ப அவங்களுக்கு வந்து ஸ்கின் சாஃப்டாக இருக்கிறதுனால ரொம்ப இதாகும். இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ டிப்ஸ் நம்பர் 10 பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஒரு 3 இன்ச்சு வித்து ஹைட் வந்து ஒரு 5-6 இன்ச் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி குட்டி குட்டியாக நிறையா பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு சென்டரில் அதோட ஹைட்டோட சென்டரில் வந்து இந்த மாதிரி சுருக்கமாக ஃப்ளீட் வர மாதிரி வச்சு இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பிடிச்சிக்கலாம்.
சென்டரில் மட்டும் இப்படி ஃப்ளீட் வர மாதிரி இப்படி மடித்து வச்சு பிடிச்சிக்கலாம். பிடிச்சிட்டு நம்ம இந்த அளவுக்கு குவான்டிட்டி வர மாதிரி நம்ம வந்து செஞ்சுக்கலாம். ஒரு 40 to 50 அந்த மாதிரி வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அப்புறம் அதுலேயே ஒரு பீஸ் எடுத்து சென்டராக வச்சு இந்த மாதிரி கட்டிக்கலாம். கட்டிட்டு நம்ம அப்படியே விரித்து விட்டுக்கலாம். அப்படியே பலூன் மாதிரி வர மாதிரி விரித்து விட்டுக்கலாம். இப்போ இது எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம கடையில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்ட் நார்லாம் விற்கும் பார்த்திங்களா, அது குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருக்கோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நார் வந்துட்டு கடையில் எப்படி விற்குமோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் இந்த எக்ஸ்ட்ரா அன்ஈவனாக வந்து நீட்டிகிட்டு இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி நீட்டாக கட் பண்ணேன்னா நம்மளுக்கு வந்து பாம் ஃப்ளவர் வந்து கிடச்சிச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் இருந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.